டிட்வா புயல் காரணமாக கடலூரில் மாவட்டத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். கடலூரை பொறுத்தவரை எந்த அளவில் டிட்வா புயலின் தாக்கம் இருக்கிறது? மக்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்க டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா கடலூர் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடல் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு சீற்றத்தோடு காணப்படுகிறது. அதாவது வழக்கமான அலைக்கு மாறாக 3 முதல் 5 மீட்டர் உயரத்திற்கு இந்த அலையுடைய தாக்கமானது இருக்கிறது. இன்று பிற்பகலில் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இதே போல் பார்த்தோம் அப்படின்னா மீனவர்கள் ஏற்கனவே கடலுக்கு செல்லக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிற நிலையில் இந்த டிட்வா புயல் கடலூரை கடந்து செல்லும்போது கடலூரை கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அந்த நேரத்தில் சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மேலும் அதி கனமழை பெய்யுன்ற ஒரு எச்சரிக்கையும் மாவட்ட நிர்வாகத்தால் இங்கே கடலூருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் கேட்டிருக்காங்க. இன்று கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த புயல் மழையை எதிர்கொள்ளும் விதமாக மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை நேற்று திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் பொதுமக்கள் தங்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் உடனடியாக சொல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதி கனமழை பெய்து வெள்ளம் ஏற்படும் பட்சத்தில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக அங்கே இருக்கிற மக்களை வெளியேற்றி அவர்களுக்கான பாதுகாப்பு முகாம்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பு முகாம்களில் உணவு மற்றும் தண்ணீர் இருப்பதையும் உறுதி செய்வதற்கு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது.